வெல்கம் பேக் டு மை சேனல் சாய்ஷி மேக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோலப்பொட்டி காம்படிஷன். இந்த காம்படிஷன் பொங்கல் அப்போவே நடந்துருச்சு. ஆனால் என்னால் அப்போ அதை ரிலீஸ் பண்ண முடியல. அதனால் நம்ம இப்போ இன்றைக்கி நான் போட்ட கோலம் அப்புறம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்த ஃபன்னியான கோலப்போட்டி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என்னோடய கோலம். இது போடுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கோலம் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம மற்றவங்க கோலத்தையும் பார்த்துடலாம். இந்த கோலம் வந்து ஒரு பொங்கல் கோலம். இது சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே ஹாப்பி பொங்கல் வேறு போட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கோலத்துக்கு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான மயில் கோலம். பார்க்கவே அழகாக இருக்குது. மயில் பச்சை பசேர்னு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் நம்ம மெதுவாக நடந்து 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 நெக்ஸ்ட் கோலத்துக்கு வந்துட்டோம். இது கிட்டத்தட்ட இது மயில் கோலம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் மயில் கோலமானு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது வேறு பேர்டு மாதிரியும் இருக்குது. அது நீங்களே என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ட்வின்ஸ் கோலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 கோலமும் இணை பிரியாத ட்வின்ஸ். அதனால தான் பக்கத்தில் இதை போட்டிருக்காங்க. ரெண்டுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் மக்களை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ரீசெண்ட் டேஸாக நம்ம லேடிஸ் போடக்கூடிய கோலத்தை எல்லாமே போட்டு கலாய்க்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒன்று ட்ரை பண்ணுறோம். மாடு வரையணும், பொங்கல் பானை வரையணும், புதுசாக ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதோட அவுட்புட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். ஆனால் எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு ஒரு அவுட்புட் வருதில்ல. ஆனால் அதை போட்டு எல்லோரும் கலாய்ன்னு அடின்னு அடிக்கிறாங்க. பரவாயில்ல, எதுக்கும் நம்ம மனம் தளரவே கூடாது. நம்மளோட ஓவியத்திறமை எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து இறக்குறோம். யார் கலாய்ச்சாலும் பரவாயில்ல, யார் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த கோலம் ஓகே. இந்த ப்ரீவியஸாக பார்த்த கோலத்தில் அருவாள் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணுமா? நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காது பாஸ். அடுத்து நம்ம நேராக போவோம். இப்போ அடுத்து அங்கே 2 கோலம் நம்மளுக்கு தெரியுதா? அங்கே போய் நம்ம அந்த 2 கோலத்தையும் பார்க்கலாம். ஆக்சுவலி 3 இருக்குது. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எந்த கோலத்துக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இது ஒரு பாரம்பரிய கோலம். ஏன்னா ஒரு அம்மா பச்சை கலர் சீலை கட்டிட்டு பலன்னு 2 கரும்புக்கு நடுவில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரம்பரியத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்ததுண்டா? நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு சின்ன பொண்ணு வரைஞ்ச கோலம். அது எவ்வளோ அழகாக ஜடையில் பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு இனோவேஷன். அடுத்து நம்ம ஒரு ரங்கோலி பார்க்குறோம். இந்த ரங்கோலியும் வந்து சூப்பராக இருக்குது. அதுலேயும் நடுவில் பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. அடுத்து நம்மளுக்கு சாணி மொழிவி நல்ல ஒரு கோலம் பெருசாக ரங்கோலி. ஆக்சுவலி அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. இதுதான் நம்ம லாஸ்ட் கோலம். இதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எந்த கோலத்துக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. இந்த கோலம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணிச்சு. இவங்களுக்கு அழகான ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கிடச்சிச்சு. மற்றவங்க எல்லாத்துக்குமே ஆறுதல் ப்ரைஸாக ஒரு குண்டா கிடச்சிச்சோ, எனக்கும் கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.